அந்நியார் திமுகவுக்கு போயிட்டாங்களே, அதனால உங்களுக்கு பாதிப்பான்னு நான் அவருக்கு சொன்னேன். என்னைக்கு நாங்க அவங்கள சேர்த்துக்கிறோம்னு சொன்னோம், அவங்க போனா நாங்க வருத்தப்பட பாதிக்கப்படன்னு. இந்த திருவிழா சீசன் வந்தா சில பேர் ஊரூரா போய் கோவில் கோவிலா போய் கடை வைப்பாங்க. அந்த மாதிரி பிரேமலதா எலெக்ஷன் சீசன் வந்தா போதும் கட்சியை தூக்கிக்கிட்டு ஆபீஸா போய் பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தோல்ல துண்டு போட்டு கொள்கையை பேசுற அரசியல்வாதிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. துண்டு போட்டு பேரம் பேசுற ஒரே அரசியல்வாதி பிரேமலதா மட்டும்தான். நம்ம அண்ணன் எடப்பாடியார் தீர்க்கதர்சி. அதனாலதான் அவங்களுக்கு 2025 எம்பி சீட்டு கிடையாது, 2026 தரேன்னு சொன்னாரு. அவங்களுக்கு மட்டும் போன வருஷம் 2025 எம்பி சீட்டு கொடுத்திருந்தா அந்த எம்பி சீட்டும் வாங்கிக்கிட்டு மாறி போய் கூட்டணி வச்சிருப்பாங்க. இந்த அம்மா சின்ன வயசுலயே பெருமாள் கோயிலுக்கு போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு பெரியார் கூட்டத்துக்கு போய் உட்காருவாங்களாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாதா, வித்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்க கூடாதுன்னு? நீங்க எல்லாரும் ரஜினி படம் அண்ணாமலை பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு ஏல சீன் இருக்கும். அதுல ரஜினி சார் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு ஏலத்தை ஏத்தி விட்டுடுவார், விலை ஏத்துவார். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுவார். ராதா ரவிக்கு அந்த ஏலம் போயிடும், அவர் தலையில அடிச்சுப்பாரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு. 1/2% கூட ஓட்டு இல்லாத ஒரு கட்சியை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் சீட்டை சொன்னேன். நம்ம அதிக சீட்டு கொடுத்திருந்தா அந்த அம்மா நம்ம கூட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவை திட்டிருப்பாங்க. திமுக அதிக சீட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மள திட்டுவாங்க. திட்டுறதுக்காகவே ஒரு கட்சியை நடத்துறவங்க பிரேமலதா. அவங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி குரூப் இருக்கும். யாராவது இறந்தா அவங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த ஒப்பாரி கேங் போய் செத்தவரோட வீட்டில் உட்கார்ந்து அவங்களோட பெருமையெல்லாம் பேசி ஒப்பாரி வைப்பாங்க. அதே கேங்குக்கு கொஞ்சம் அதிக பணம் கொடுத்தா அவனை கொன்னவன் வீட்டுக்கே போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு பாடுவாங்க. அப்படி ஒரு ஒப்பாரி கேங் லீடர் தான் பிரேமலதா.